ஓகே, சோ நான் நினைச்சிருக்க செலிபிரிட்டி. நான் நினைச்சிருக்கேன். ஓகே, நீ நினைச்சிருக்கிற செலிபிரிட்டி வந்து ஒரு ஆணா? நீ நினைச்சிருக்கிறவங்க கண்டிப்பா பெண் தான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவங்க நம்மளோட இந்த கரண்ட் ஜெனரேஷன் உள்ளவங்களா? ஆமா. நீ நினைச்சிருக்க செலிபிரிட்டி உங்க கரண்ட் ஜெனரேஷன் உள்ளவங்களா? நீ நினைச்சிருக்கிறவங்க வந்து டெலிவிஷன் பர்சனாலிட்டியா? டெலிவிஷன் மட்டும் இல்ல, மேஜா சினிமா. டெலிவிஷனும். சோ நீ நினைச்சிருக்கிறவங்க வந்து இப்ப கரண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீ நினைச்சிருக்க டெலிவிஷனா? இல்ல. இல்லையா? நீங்க நினைச்சிட்டு இருக்க இவங்களை வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்களா, ரொம்ப பரிச்சயமானவங்களா? எனக்கு லைக் பர்சனலி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? எதுக்கு உனக்கு இப்படி எல்லாம் சொல்லு. ஓகே, உனக்கு பர்சனலா தெரியுமாவா? தெரியும். ஓகே, கண்டுபிடிச்சு இப்ப சொல்லு. நீ நினைச்சிருக்கிறவங்களோட வயசு வந்து ஒரு 25 ல இருந்து 30க்குள்ள இருக்குமா? நீ நினைச்சிருக்க ஒரு பேர் அஸ்வதா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அது சொன்னது கண்டுபிடிச்சிருவேன். சரி, நீ படம் பண்ணிருக்க, சீரிஸ் பண்ணிருக்க, சாங்ஸ் பண்ணிருக்க, நீ டான்ஸ் ஆடி இருக்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. நான் நினைச்சிருக்கேன். சொல்லு. பேர் ஏடா கூட கேட்டுலாம் மூவிதான். நம்ம வயசு 25 to இதுவா? ஆமா. வயசுலாம் உனக்கு அவ்வளவு தெரியல. எனக்கு ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா வந்து 32 now. அதெல்லாம் எனக்கு தெரியல. உனக்கு தெரியலனா நீ அப்ப தப்பு. சரி, அப்ப ஜான்வி கபூர் வச்சுக்கிறியா? எடி செருப்ப நாய். ஏய், நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஏமாத்து.